Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் செகண்ட் டேர்ம் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெக்காலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அப்படிங்கிற லெசனில் ஃபுல்லாக முடித்தாச்சு. அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் நான் ரிவைஸ் பண்ணுறேன். எல்லாம் புக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, ஆரியன்ஸ் ஃபஸ்ட்டு செட்டில் இன் டேஸ் ரீஜியன். அதாவது ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க மத்திய ஆசியாவிலேருந்து கைபர் போலன் கடவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே குடியேறினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இந்த லெசனில். அப்போ அவங்க அந்த குடியேறிய பகுதி எந்த பகுதியில் குடியேறினாங்க அப்படின்னா, இதுக்குரிய சரியான ஆன்சர் பாருங்கள். பஞ்சாப், மிடில் கான்ஜிடிக், காஷ்மீர், நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதற்குரிய சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அப்போ பஞ்சாபில் தான் ஆரியர்கள் முதல்ல குடியேறினாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆரியன்ஸ் கேம் ஃப்ரம், அதாவது ஆரியன்ஸ் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னது தான், சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தாங்க. அப்போ அதற்குரிய சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன், சென்ட்ரல் ஏஷியா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அவர் நேஷ்னல் மோட்டோ சத்தியமேவ ஜெயதே இஸ் டேக்கன் ஃப்ரம், அதாவது நம்மளுடைய சத்தியமேவ ஜெயதே, அதாவது வாய்மையை வெல்லும் அப்படிங்கிற தேசிய குறிக்கோள் எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்முடைய நேஷ்னல் எம்ப்ளம் இருக்கு இல்லையா, 4 சிங்கங்களுடைய முகப்பு இருக்கு இல்லையா, அதோடைய கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 சிங்கங்களும் ஒரு வட்ட வடிவமான ஒரு பீடத்தில் அமர்ந்திருக்கும். அதில் தான் அந்த சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற இந்த வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த சத்தியமேவ ஜெயத்தேனா வாய்மையே வெல்லும் அப்படின்னு அர்த்தம். இது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, உபனிஷாட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது முண்டக உபனிஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற அந்த தேசிய குறிக்கோள். நம்மளுடைய தேசிய குறிக்கோள் உபனிஷாட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்குரிய சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா டி ஆப்ஷன் தான் சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் லேண்ட் ரெவென்யூ கலெக்டட் டியூரிங் வேதிக் ஏஜ், அதாவது வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது அப்படின்னா, அதாவது 1/6, அதாவது 6ல் 1 பங்கு அப்படிங்கிற அளவுக்கு வரியை வசூலித்தாங்க. அந்த வரிக்கு பாலி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போ இதுக்குரிய சரியான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன் தான் சரியான பதில். அடுத்தது பாருங்கள். செகண்ட் ரோமன் மேட்ச் ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன், டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர், அதாவது கூற்று காரணம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அந்த காரணத்தோடு ஒப்பிட்டு எது சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு நாம் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அசர்ஷன், அதாவது கூற்று கொடுத்துருக்காங்க. த வேதிக் ஏஜ் இஸ் எவிடென்ஸ்டு பை குட் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் adequate amount ஆஃப் மெட்டீரியல் எவிடென்சஸ், அதாவது வேத காலம் குறித்து கற்பதற்கு அதிக அளவு இலக்கிய சான்றுகளும் பயன்பாட்டு பொருள் சான்றுகளும் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது தான் அசர்ஷன். அதற்குரிய ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ருதிஸ் கம்பரைஸ் த வேதாஸ், த பிராமணாஸ், த ஆரியங்காஸ் அண்ட் த உபனிஷாட்ஸ், அதாவது 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், அப்புறம் உபனிஷாட்ஸ், இந்த உபநிடதங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் ஸ்ருதி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லியிருக்காங்க. இதற்குரிய சரியான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டி ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அதாவது ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. அசர்ஷன் ஃபால்ஸு, ஆனால் ரீசன் அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குரிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1. Periplus mentions the steel imported to Rome from peninsular India was subjected to duty in the port of Alexandria, அதாவது தீபகற்ப இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டுக்கு எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இதுக்கு வரி விதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிப்ளஸ் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எவிடென்சஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் ஹேஸ் கம் டு
லைட் அட்டு பையம்பள்ளி. பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன், போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும் அப்படின்னா சி ஆப்ஷன் டிக் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் இன் த வேதிக் சொசைட்டி? அதாவது வேதகால சமூகம் தொடர்பான 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. எ விடோ குட் ரீமேரி. அதாவது ஒரு கைம்பெண், விடோ அப்படின்னா கணவனை இழந்தவங்கள தான் விடோன்னு சொல்லுவாங்க. அந்த விடோ வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சைல்டு மேரேஜ் வாஸ் இன் ப்ராக்டிஸ். அதாவது குழந்தை திருமணம் வந்து பழக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் இன்ஹெரிட்டட் பை ஹிஸ் சன். தந்தையின் சொத்துக்கள் வந்து மகன் வந்து மரபுரிமையாக பெற்றுக்குவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சதி வாஸ் அன்னோன். அதாவது உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதற்குரிய சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைல்டு மேரேஜ் வாஸ் இன் ப்ராக்டிசஸ். அதாவது பி ஆப்ஷன் தான் இதற்குரிய சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ரிக்வேதிக் சொசைட்டி? அதாவது ரிக்வேதிக் சொசைட்டியில் எது வந்து ஏறு வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் கிராமாக்கு அடுத்து கிராமங்கள் சேர்ந்தது குலாக்கள் சேர்ந்தது விஷ்கள் சேர்ந்தது ராஷ்டிராக்கள் சேர்ந்தது ஜனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள் குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராஷ்டிரா, ஜனா, கிராமா, குலா, விஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜனா, கிராமா, குலா, விஷ், ராஷ்டிரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன் தான் சரியான பதில். ஃபஸ்ட்டு வந்து குலா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பல குலங்கள் சேர்ந்தது கிராமா, பல கிராமங்கள் சேர்ந்தது விஷு, பல விஷ்கள் சேர்ந்தது ஜனான்னு சொல்லுவாங்க, பல ஜனாக்கள் சேர்ந்தது ராஷ்டிராங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன் தான் சரியான பதில். அப்போ நீங்கள் இதுக்கு பி ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3rd ரோமன், fill in the blanks. வேதிக் கல்ச்சர் வாஸ் டேஸ் இன் நேச்சர். அதாவது வேதிக் கல்ச்சர், வேதகால பண்பாடு அப்படிங்கிறது வந்து எந்த இயல்பை கொண்டது, இயற்கையிலேயே எந்த இயல்பை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூரல் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அப்போ அதுக்கு வந்து ரூரல் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது டான்ஸ் வாஸ் எ டேக்ஸ் கலெக்டர் ஃப்ரம் த பீப்புள் இன் வேதிக் பீரியட். அதாவது வேத காலத்தில் வந்து மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலித்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த வரிக்கு என்ன பெயர் அப்படின்னா பாலி அப்படிங்கிற ஒரு வரியை வந்து வசூலித்தாங்க. இதற்குரிய ஆன்சர் வந்து பாலி அப்படிங்கிறது. ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா BALI அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து 3rd கொஸ்டின் பாருங்கள். டான்ஸ் சிஸ்டம் இஸ் அன் ஏன்ஷியன்ட் லேர்னிங் மெத்தட். அதாவது பழங்கால கல்வி முறை. இப்போலாம் நம்ம ஸ்கூலில் போய் படிக்கிறோம் இல்லையா, அதுபோல் பழங்காலத்தில் வந்து எப்படி கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் வந்து குருகுலா சிஸ்டம் தான் வந்து பழங்காலத்தில் இருந்தது. குருகுலானா என்ன? குருவோட வீட்டுக்கு போய் அங்கேயே தங்கியிருந்து அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்து கொண்டு அங்கேயே வந்து கல்வி கற்றுக்கிட்டு அங்கேயே தங்கிக்குவாங்க. அதுக்கு தான் பேர் குருகுலா சிஸ்டம் அப்படின்னு பேர். அப்போ ஏன்ஷியன்ட் லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குருகுலா சிஸ்டம் தான் சரியான பதில். அதுக்குரிய ஸ்பெல்லிங் வந்து பாருங்கள் GURUKULA, குருகுலா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் இஸ் இன் டேஸ் டிஸ்ட்ரிக்ட். ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்போ அதுக்குரிய ஆன்சர் வந்து என்னது? தூத்துக்குடி. THOOTHUKUDI, தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகே. அடுத்த ரோமன் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா. The Roman artifact found at various sites provide the evidence of Indo-Roman trade relations. அதாவது ரோமானிய தொல்பொருட்கள் பல இடங்களில் கிடைச்சிருக்கு இல்லையா. அந்த ரோமானிய தொல்பொருட்கள் வந்து
இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், எ ஹீரோ ஸ்டோன் இஸ் எ மெமோரியல் ஸ்டோன் ரேஸ்டு இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ஹானரபிள் டெத் ஆஃப் எ ஹீரோ. அதாவது ஒரு ஹீரோ வந்து, அதாவது ஒரு வீரனுடைய நினைவாக நடப்படக்கூடிய அந்த கல்லுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நடுகள் அப்படின்ட்டு பேர். நடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனுக்காக, அதாவது ஒரு ஒரு போரில் வந்து நாட்டை காக்கிறதுக்காக இறந்த வீரனுக்கோ, அல்லது வந்து ஒரு குடும்பத்தை காக்கிறதுக்காக இறந்த வீரனுக்கோ, அல்லது ஒரு ஊரை காக்கிறதுக்காக இறந்த வீரனுக்கோ, அல்லது ஒரு பெரிய கொடிய விலங்குகிட்ட இருந்து ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக இறந்த அந்த வீரனுக்காக நடப்படக்கூடிய அந்த கல்லுக்கு தான் பேர் வந்து ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு பேர். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது, த ஆர்மி சீஃப் வாஸ் கால்டு கிராமணி. கிராமணி அப்படிங்கிறது வந்து படைத்தளபதியை வந்து கிராமணின்னு சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. படைத்தளபதியை வந்து கிராமணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க மாட்டாங்க. கிராமணி அப்படிங்கிறவர் வந்து கிராமத்தினுடைய தலைவரை தான் கிராமணி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபால்ஸ், FALSE ஃபால்ஸ். அடுத்தது வந்து 4th கொஸ்டின் வந்து பாருங்கள். த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி பிகேம் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மெக்காலித்திக் பீரியட். அதாவது கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் வந்து பெருங்கற்காலத்தினுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் ட்ரூ. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது, எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் ஹேஸ் கம் டு லைட் அட் பையம்பள்ளி. பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து இரும்பு உருக்கப்பட்டதற்கான ஆலைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்குரிய ஆன்சர் ட்ரூ, TRUE அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சைட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஃபைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழடி, அதுக்கப்புறம் பொருந்தல், கொடுமணல், ஆதிச்சநல்லூர்னு 4 பிளேஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஐவோரி டைஸ் கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் டிப் ஆஃப் ப்ளப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அடுத்து ஸ்பிண்டில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அடுத்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 4 ஆப்ஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய சரியான ஆப்ஷனை மேட்ச் பண்ணணும் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழடி அப்படிங்கிறது வந்து, கீழடியில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஐவோரி டைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தந்தத்தினால் செய்யப்பட்ட அந்த பகடை இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கீழடி அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கீழடி அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பொருந்தலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப் ஆஃப் ப்ளப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிப் ஆஃப் ப்ளப்ஸ் அப்படின்னா அந்த ஏர் உழக்கூடிய அந்த கலப்பை இருக்கு இல்லையா, கொழு முனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னா பொருந்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து கொடுமணலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பிண்டில்ஸ், இந்த நூலெல்லாம் சுற்றி வைப்பாங்க இல்லையா, அந்த நூல் சுற்றி வைக்கக்கூடிய பருத்தியால் செய்யப்பட்ட அந்த பருத்தி பஞ்சுலேருந்து நூல் எடுப்பாங்க. அந்த நூலை சுற்றி வைக்கக்கூடிய சுழல் அச்சுகள் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கொடுமணலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வந்து தங்க ஆபரணங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அங்கே கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து கொடுமணல் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அங்கே வந்து ஸ்பிண்டில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பொருந்தல் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அங்கே வந்து டிப் ஆஃப் ப்ளப்ஸ் கொழு முனைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கீழடிங்கிறது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அங்கே வந்து ஐவோரி டைஸ் வந்து, அதாவது தந்தத்தினால் செய்யப்பட்ட டைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்குரிய சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 ஆப்ஷன் ABCDன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்குரிய சரியான ஆப்ஷன் வந்து D ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அப்போ 1 2 3 4ன்னு இருக்கு இல்லையா, அந்த D ஆப்ஷன் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட உங்களுக்கு இந்த 1 மார்க்கெலாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் வந்து 2 மார்க்கும் 5 மார்க்கும் ஏற்கனவே நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் பார்த்து காப்பி பண்ணிவிட்டு படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்கள். இந்த 1 மார்க்கையும் என்ன பண்ணுறீங்க, புக்கை கையில் வச்சுக்கிட்டே கிளாஸ் கவனிச்சுட்டு அப்படியே வந்து புக்கில் வந்து பென்சிலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாம் அடுத்த லெசன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.